ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 13வது ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சித் கணேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் இந்த கெடில நதிக்கரையில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவருடைய பூர்வாசிரம பெயர் சேஷையா. ஸ்ரீதர பண்டிதர் என்பவரது அவருடைய பூர்வாசிரம தந்தையின் பெயர் ஸ்ரீதர பண்டிதர். இவருக்கு முன்னாடி நம்மளுடைய 12வது ஆச்சாரியாளான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடமிருந்து இவருக்கு பொறுப்பெல்லாம் அந்த யோக சக்தியும் இவர் பெற்றிருந்தார். இவருடைய குருவான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு யோக மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர் இல்லையா, அதனால் அந்த சக்தியும் இவர் பெற்றிருந்தார். அதுக்கு இவருமே அவரை போலவே இவரும் முன்பு இருந்தவரை போலவே இவரும் மடத்தின் ஆட்சி பொறுப்பை தமது வாரிசிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு மௌன விரதத்தோடு இருந்தார். இவர் காஞ்சிபுரங்களின் சுற்றுப்புறங்களில் ஒரு அவதூதராய் இருந்து வந்தார். இவர் இன்னும் சீக்கிரமாகவே 32 வருடங்கள் சுமாராக ஏறக்குறைய இருக்கும்போதே இவர் தன்னுடைய சித்தியை நியமிச்சுட்டார். இப்படி அலைந்து திரிந்து எல்லா இடத்துலையும் காஞ்சிபுரங்களில் எல்லா கோவிலிலும் சென்று பார்ப்பதுண்டு. ஒரு நாள் என்னாச்சு, காஞ்சியில் உள்ள ஒரு கோவிலின் உள்ளே சென்று அப்படியே மறைந்து விட்டார். இவருடைய பூத உடல் ஒரு சிவலிங்கமாக மாறிவிட்டது என்றும் புஸ்தகங்களில் சொல்லப்படுகிறது. அதுவே தான் காஞ்சியில் தற்போது உள்ள காயாரோகணீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படியாக 37 ஆண்டு காலங்கள் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்து அந்த பொறுப்பனைத்தையும் அடுத்து வரக்கூடிய தன்னுடைய சிஷ்யர்கிட்ட ஒப்படைத்து இந்த சச்சித் கணேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்ம எல்லாரையும் அனுகரிச்சுட்டு சித்தியாக சிவலிங்கமாக மறைந்து விட்டார். அடுத்தது 14வது ஆச்சாரியாலை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.